சென்னையில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சதுர்த்திக்காக வைக்கப்பட்ட சிலைகளை பட்டினப்பாக்கம் அருகே உள்ள சீனிவாசபுரம் கடல் பகுதியில் இளைஞர்கள் கரைத்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இன்றைக்கும் நாளைக்கும் விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுவது சீனிவாசபுரம் கடல் பகுதியில சிலைகள் கரைக்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நாடு முழுவதும் கடந்த 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைப்பதற்காக காவல்துறை ஒப்புதல் கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் 2 தேதிகளில் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கு தேதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் சிலைகளை கரைப்பதற்கான தேதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. 5 இடங்கள் இதற்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. சென்னை பட்டினப்பாக்கம், எண்ணூர், திருவெற்றியூர், பாலவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இன்று பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் காலையிலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்காக 2 ராட்சச கிரைன்கள் மூலமாக விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றன. திருவல்லிக்கேணி, வடசென்னை உள்ளிட்ட இடங்களில் இருந்து விநாயகர் சிலைகள் கொண்டு வரப்பட்டு ஆரவாரத்துடன் பக்தர்கள் கொண்டு சிலைகளை கரைக்கும் காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. சிறப்பு கூடாரங்கள் அமைக்கப்பட்டு அதற்காக ஒலிபெருக்கிகள் மூலம் அறிவிப்புகள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடற்படை மூலமாக ரோந்து படகு ஒன்று இங்கே சென்று கொண்டிருக்கிறது. நீச்சல் தெரியாமல் யாராச்சும் உள்ளே விழுந்துட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்காக கடற்படை சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. பாலாஜி, இந்த சிலைகளை கடலில் கரைக்க ஏதேனும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கா? அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறை குறிப்பிட்ட விநாயகர் சிலைகள் தான் இங்கே கரைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாயம் பூசப்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கக்கூடாது. அதே மாதிரி கூழ் மற்றும் ஒரு குறிப்பிட்ட இது மாவு இந்த மாதிரியான எளிதில் கரையக்கூடிய விநாயகர் சிலைகள் மட்டும்தான் கடலில் கரைக்க வேண்டும் என்பத உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்திலிருந்து வரக்கூடிய விநாயகர் சிலைக்கும் அந்தந்த இடத்திலிருந்து வரக்கூடிய காவல்துறை கண்டிப்பாக இந்த காவல்துறையை சேர்ந்த உதவியாளர்கள் 2 பேர் ஒவ்வொரு விநாயகர் சிலையுடனும் வருகிறார்கள். அவர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு ரசீது கொடுக்கப்படுகிறது. எங்கிருந்து இந்த சிலைகள் கொண்டு வரப்படுகின்றன என்பது குறித்து அந்த ரசீதில் போட்டிருக்கும். அதே மாதிரி இங்கே சிலைகள் கரைக்கப்பட்டதற்கான அத்தாட்சிகள் அவர்களிடத்தில் வழங்கப்பட்டிருக்கும். இந்த முறை தான் இந்த மாதிரியான ஒரு செயல்முறைக்கு வந்திருக்கிறது. பாலாஜி, எங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.